ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புதுமையான சட்னி பார்த்துடலாமா? என்ன சட்னினா சவ் பெங்களூர் கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறேன். தேவையான பொருள் பார்த்துருங்க. காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 5 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் காரம் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணது, தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு பல் 4 உரித்தது, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ஒரு சவ் முழுசாக இனிமேல் தான் கட் பண்ண போகிறேன், தெரியாதுன்றதுக்காக வச்சுருக்கேன் வீடியோக்காக. தாளிப்பதற்கு 2 சீரகத்தூள் எடுத்துருக்கோம். இவ்வளோ தான். இப்போது இது எல்லாத்தையும் வதக்கிட்டு சவ் கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கலாம். ஓகேவா? ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் சூடேறி காயட்டும். காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். எண்ணெய் சூடேறினதும் இந்த உளுத்தம்பருப்பை பாதி போட்டுக்கோங்க, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் காம்பெல்லாம் நீக்கிட்டு போட்டுக்கோங்க. ரெண்டு பூண்டு பல் உரித்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டோம். உளுந்து எல்லாமே கோல்டன் நிறமாக வதங்கினதும் வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்துடலாம். ஒரு லிட்டு போட்டு மூடிக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கும். மூடியை திறந்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே இந்த சவ்வையும் சேர்த்துருங்க. கட் பண்ணி வச்ச சவ் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. புளி சேர்க்கலை, அதுக்கு பதில் தான் தக்காளி சேர்த்துருக்கோம். சவ் சட்னி தான் இது. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு 1 நிமிஷம் பொறுத்து கிளறி விடுங்க. 1 நிமிடம் பொறுத்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ஒரு நிமிஷம் மூடி வச்சுருந்து வதக்கணும்னா அந்த சவ்வுமே நல்லா வெந்துடும், தக்காளி வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகிடும். நிறைய பேர் காய்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி சட்னி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சட்னி. ஓகே, நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி தாளிக்கலாம். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நான் 2-3 தடவை கிளறி விட்டு மூடி வச்சுருந்தேன். இந்த வெஜிடபிளும் ஒன்றா தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து வெந்துருச்சு. இறக்கி ஆற வச்சுருங்க. சட்னி தாளிக்க 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடேறினதும் கடுகு சேர்த்துடலாம். இப்போது சீரகமும் சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், பூண்டு 2 பல், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆறுனதும் போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு.
ஜாரில் போட்டு அரைச்சாச்சு சட்னி. சவ் சட்னி அரைச்சிருக்கேன். இப்போது பாத்திரத்தில் மாற்றி தாளிச்சிடலாம். பாத்திரத்தில் ஜார்லேருந்து மாற்றிட்டு இந்த தாளித்து வச்சுருந்ததை இதில் சேர்த்துருங்க. சுவையான மணமான ரொம்ப ஹெல்த்தியான சவ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. டிஃபனோட பரிமாறலாம். சாப்பிட தயாராகிடுச்சு. சவ் சட்னியோட இட்லி பரிமாறுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் நிறையவே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சவ் லாஸ்ட்டாகவும் காமிக்கிறேன் உங்களுக்கு.